சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு புதிய கட்சிகள் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை தமிழக அரசியலில் உருவாகும் என்ற கருத்து கணிப்பு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் திமுகவின் மூத்த நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் தான் என்றும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு பக்கம் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் ஊழல் பட்டியலை தயார் செய்து எப்ப வேண்டுமானாலும் கைது செய்யக்கூடிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் மக்களிடம் சொன்ன வாக்குறுதிகள் முழுமையாக எதையும் நிறைவேற்றவில்லை. மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொருளாதார பெருமந்தம் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் வயல்நிலைகள் ஒட்டுமொத்த பாதிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நெற்கதிர்கள் மழையில் நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தியதற்கு திமுக தான் காரணம் என்று டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள் திமுகவின் மீது கடுமையான கோபத்திலும் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இளைஞர்களது ஓட்டுக்களை இழக்கும் திமுக, மறுபக்கம் விவசாயிகள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களது ஓட்டுக்களை இழக்கும் திமுக. ஏனென்றால் இவர்களுக்காகத்தான் 2021 சட்டசபை தேர்தலில் பல வாக்குறுதிகளை கொடுத்தார். அதனை நம்பி திமுகவிற்கு ஓட்டுக்களையும் செலுத்தினர் அரசு ஊழியர்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கான எந்த ஒரு உதவிகளையும் திமுக தரப்பிலிருந்து செய்யாத காரணத்தினால் இந்த முறை தபால் ஓட்டுகளில் திமுக படுதோல்வியை தான் தழுவும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தன்னுடைய அதிகாரத்தை இழக்கும். ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்வார். திமுகவின் ஆட்சி கலைப்பது உறுதிதான் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியே. விஜய் அவர்கள் புதிய கூட்டணியை உருவாக்கி தனது அதிகாரத்தை மக்கள் மூலமாக ஆட்சியை அமைப்பார் என்ற புதிய கருத்து கணிப்புகளும் வெளியாகியுள்ளது. நாம் நேரடியாக மக்களை சந்தித்து வருகின்ற தேர்தலில் ஆதரவு யாருக்கு என்பதை கேட்டபொழுது 35% விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர். இந்த 35% என்பது ஆட்சியை யார் அமைப்பது என்பதை தீர்மானிக்கக்கூடிய வகையில் அமையும். விஜய் அவர்கள் கேம் சேஞ்சராக மாறுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவின் ஆட்சி தொடரலாமா அல்லது புதிய ஆட்சி அமைக்கலாமா என்பதை கமெண்டில்